என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ம். ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திரம் ஜெப நேரம் முழுவதும் ஆவியானவர் நடத்துங்க 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 நடத்துங்க. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அடியனை ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12, 13, 13, 14 எல்லோரும் சபையாராக சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 எல்லோரும் வாசிக்கலாமா? திருப்பி கொண்டீங்களா? அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயுவும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். வேதம் இங்கே ஒரு அழகான ஒரு அனுபவத்தை நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். என்ன அனுபவம் அப்படின்னா, மேல் வீட்டின் அனுபவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தான் எனக்கு ஆண்டவர் கடந்த நாட்களை என் ஆவியில் போட்டுக்கிட்டே இருந்த ஒரு வார்த்தை, மேல் வீட்டின் அனுபவம். அந்த மேல் வீட்டின் அனுபவம் என்ன அப்படின்னா, இயேசுநாதர் தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க தரித்திருந்து ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க தொடர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்ணுங்க, புறப்படுங்கன்னு சொல்லி சொன்னார். என்ன விஷயம்னா, எல்லாருமே எருசலேமை விட்டு வெளியில புறப்பட்டு போகலான்னு அவங்க முடிவு பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, இதற்கப்புறம் இந்த ஊர் நமக்கு வேண்டாம், இதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு வேண்டாம், இதுக்கப்புறம் இங்கே நம்ம இருந்தால் பிழைக்க முடியாது, இங்கே நம்ம ஜீவன் பண்ண முடியாது, நம்மளை கண்டிப்பாக அழிச்சிருவாங்க, ஏசுநாதர் உயிரோட இல்லை, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடுவோம், நம்மளால நிம்மதி தலை நிம்மதி நடக்கும், இப்படி பல பல காரியங்களை அவர்கள் இருதயத்தில் வைத்துக்கணும். இன்றைக்கு நம்ம இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உயர் ஸ்தலத்தில் இருக்க பணக்காரரை நம்ம யாராவது மனதில் வைத்துக்கொள்வோம். அந்த பணக்காரர் தன்னுடைய எல்லா செல்வத்தையும் இழந்து தெருவுக்கு வந்தார்னா அவர் அந்த ஊரில் இருப்பார், அந்த ஊரை விட்டு ஓடிடுவாரா? ஊரை விட்டு என்ன பண்ணிடுவார்? ஏன்னா செல்வாக்கா வாழ்ந்த ஒரு மனுஷனால அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தரமட்டமான அல்லது ஒரு அடிமையான அல்லது ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த எஜமானுக்கு என்ன வராது, மனசு வராது. அதனால செல்வாக்கா இருந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு போய் என்ன பண்ணலாம், நம்ம வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஊரை விட்டு போவாங்க. அது போல தான் இளையகுமாரன் என்ன பண்ணா, தகப்பன் வீட்டில் செல்வாக்கா இருந்தான், செலவழிச்சது ஒரு தேசம், அவன் பண்ணி வைக்க போனது ஒரு தேசம். அப்ப செல்வாக்கு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இருப்போம். செல்வாக்கு போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஊரை விட்டு போக வரும். அதே போல சீஷர்களும் இயேசுநாதர் என்ற ஒரு செல்வாக்கு தங்களோடு இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, எருசலேமை தைரியமா சுத்தி வந்தாங்க. இயேசுநாதர் போற பக்கத்து இவங்க போறதுன்னா, கப்பல்ல போறதுன்னா, அங்கிட்டு போறதுன்னா, இங்கிட்டு வரதுன்னா, எல்லாம் பயங்கர அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. ஆனா என்றைக்கு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுகிற இந்த கேப்ல நடக்கிற விஷயம்தான், 3 நாளுக்குள்ள நடக்கிற விஷயம்தான், எங்கேயாவது என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். அப்படின்லாம் நினச்சி கொண்டு இருக்கும்போது இயேசுநாதர் தரிசனமாகி உயிர் தெழுந்து வந்து சீஷரோடு பேசி, அவர் 40 நாட்களாக ஒவ்வொரு ஒரு சீஷர்கள் தோமாவுக்கு இப்படி ஒவ்வொருவருக்கும் தரிசனமாகி கொண்டு இருக்கும்பொழுது சொன்ன வார்த்தை தான், அவர் பரம் ஏறுவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகாதீங்க, நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது,
நடக்காது. நீங்கள் நடக்கும்னு நினச்சி பயப்படுற விஷயத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க விடமாட்டார். சீஷர்களே, நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த பட்டணத்தில் இருங்க. உங்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுவார். நீங்கள் தைரியத்தோடு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அடுத்த காரியத்தை என் ஊழியத்தை செய்வீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்களுக்கு வார்த்தையை கொடுத்து அமர சொன்ன இடம் தான் மேல் வீடு. சொல்லிட்டு இயேசுநாதர் பரமேறிட்டார். பரமேறினதுக்கு அப்புறம் உட்காருப்பா, ஏப்பா உனக்கு என்ன இது எழுப்புதல் வந்துருச்சா, உட்கார். அப்போ இயேசுநாதர் என்ன பண்ணார், சொல்லிட்டு புறப்பட்டதுக்கு அப்புறமா சீஷர்கள் ஒரு இடத்த என்ன பண்ணாங்க, தேர்வு செஞ்சாங்க. ஒருவேளை அது அவங்க வழக்கமாக ஜெபிக்கிற இடமா கூட என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். இயேசுநாதர் இருந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவங்க ஜெபித்த இடமா கூட இருந்திருக்கலாம். அப்போ ஒரு மேல் வீட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிந்து கொள்கிறாங்க. அதை தான் நம்ம வாசித்தோம். மறுபடியும் அந்த 13வது வசனத்தில், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். எதுக்கு மேல் வீட்டில் ஏறினாங்களாம், ஒருமனப்படவும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கும்படியாக மேல் வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, ஏறினாங்க. மேல் வீட்டில் ஏறினது மட்டும்தான் அவங்க வேலை. வார்த்தையின்படி அமர்ந்தது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் நடந்த கிரியைகள்லாம் வேற மாதிரி. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தைன்னா, மறுபடியும் மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு வேண்டும். மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு வேண்டும். இப்போ மேல் வீடு அப்படிங்கும் பொழுது அது தேவனுடைய சமூகத்தில் அமரக்கூடிய ஒரு இடத்தை அதை என்ன பண்ணுது, குறிப்பிடுகிறது. மேல் வீடு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி மொட்டை மாடி கிடையாது. அது தேவ சமூகத்தில் அமரக்கூடியதான ஒரு இடம். அன்றைக்கு சீஷர்கள் ஒரு 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 இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக அந்த வீட்டை என்ன பண்ணாங்க, தெரிந்து கொண்டாங்க. இன்றைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறதுக்கு இந்த ஸ்தலத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரோ, அது போல் அன்றைக்கு அவங்க சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு மேல் வீட்டை என்ன பண்ணாங்க, அவங்க தெரிந்து கொண்டாங்க. அந்த மேல் வீட்டில் அவங்க ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு அடையாளம் என்ன பண்ணுது, நடக்குது. இன்றைக்கி நம்ம கேட்க போகிறதே பாடின பாடலின் படியாக எனக்கு ஒரு பெந்தகோஸ்து அனுபவத்தை என்ன பண்ணுங்க, கொடுங்க. இன்றைக்கு நம்மலாம் யார், அப்படி நடக்கிறோமா, அப்படி காணப்படுறோமா, அப்படி வெளிப்பாடு இருக்கா யாருக்காவது? இல்லை. உண்மையான பெந்தகோஸ்துக்காரனை எப்படி இருப்பான்றது நமக்கே என்ன பண்ணி போச்சு, மறந்து போச்சு. முன்னாடியெல்லாம் பெந்தகோஸ்துக்காரன ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆவியில் அடையாளம் இருந்துச்சோ இல்லையா, மாம்சத்தில் ஒரு அடையாளம் இருந்துச்சு. என்ன அடையாளம் தெரியுமா, இந்த முன்னாடி அவங்க ஜப வாழ்க்கை எப்படியோ அதெல்லாம் ரெண்டாவது. பெந்தகோஸ்துக்காரங்க எப்படி இருப்பாங்க, நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச அடையாளம் இந்த என்னைய மாதிரி தான். வெள்ளையும் ஜொலையுமா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா ஃபுல் ஒயிட்டு, பைபிளை கையில் எடுத்துட்டு. இது வந்து சகோதரிமார்கள் இருக்கிறாங்க, பியூர் ஒயிட்டு. இன்னைக்கு வெள்ளை புடவை காட்டினா விதை வெள்ளை புடவை காட்டுன்னு சொல்லி நம்ம தேசத்தில் ஒரு முத்திரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுற்றி வச்சிருக்கிறாங்க. சரி இருக்கட்டும், வெள்ளை என்பது ஒரு பரிசுத்தத்துக்கான அடையாளம். வெள்ளை புடவை காட்டுறதுக்கு சகோதரிமார்கள் என்ன பண்ணக்கூடாது, கூச்சப்பட. அங்கே போய் வெள்ளங்கி தான் போட போகிறீங்க, அங்கே போய் தங்க நகை போட போகல, பட்டு புடவை கட்ட போகிறதில்ல, தங்கத்தில் நெய்த வெள்ளியில் நெய்த புடவையை ஒன்றும் உங்களுக்கு கொடுத்த போகிறதில்ல. வெண்ணாடை தரித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தரிசிக்க போகிறோம். அதனால் வெள்ளை புடவை கட்டுறதுக்கு ஐயோ புருஷன் இருக்கும்போது நான் வெள்ளை புடவை கட்ட மாட்டேன்னு அப்படி சாஸ்திர சம்பிரதாயத்தை என்ன பண்ணாதீங்க, கடைப்பிடிக்காதீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கட்டும். இன்னொன்று இருக்கு, எங்கள் மனைவி மாதிரி இருப்பாங்க. ஒரு பொட்டு இருக்காது, ஒரு பூ இருக்காது, காதில் கழுத்தில் கையில் விரலில் கால் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் தான் எதுக்கு அடையாளமா, இது வெளி தோற்றத்தில். நமக்கு வெளி தோற்றமே இல்லாதப்ப உள் தோற்றம் இருக்கவா போகுது. கர்த்தர் நல்லவராக இருக்கட்டும். அப்போ நமக்கு பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். பெந்தேகோஸ்த நாட்களில் சீஷர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம திரும்புவோம்னு சொன்னால் ஏன் இன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட மாட்டார்? பெந்தேகோஸ்தே அனுபவத்தை இன்னைக்கு வரைக்கும் சில சபைகளை பெற்றுக்கொள்ள, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை இன்னொரு சபைக்கு தேவன் கொடுத்ததா எனக்கு தெரியலை. இடையில ஒரு கேள்விப்பட்டேன். ஆமாம், இடையில கேள்விப்பட்டேன். அமெரிக்கா தேசத்தில் 5 வாலிபர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு பைபிள் காலேஜ் பக்கத்தில் ஒரு சேப்பலில் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 பேர் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண என்ன பண்ணிருந்தாங்க, அந்த 5 பேர் காணோம். ஆக்சுவலாக அவங்க ரெகுலராக ஜோம் பண்ணுற ஒரு பசங்க, ரெகுலராக டெய்லி ஜோம் பண்ணுறவங்க. அப்படி வழக்கம் போல் பைபிள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிற சேப்பல் என்கிற ஒரு இடத்துல போயிட்டு அவங்க ஜெபிக்கிறதுக்கு போனாங்க. ஜெபித்து கொண்டு இருந்த பசங்க திரும்பி வர காணோம்.
இது நடந்த சம்பவம், நியூஸில் வந்த ஒரு நடந்த உண்மை, கட்டுக்கதை கிடையாது. இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய நாட்கள் நடந்தது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இப்போ ஜெபித்திருந்த பசங்களை காணோம். கிளாஸ் ரூமில் பசங்க தேடுறாங்க, எங்கடா அந்த 5 பேரை காணாமே அப்படின்னு. டீச்சர் கேட்குறாரு, எங்கடா அந்த பசங்களை காணோம்? பாஸ்டர் சார் சேப்பலுக்கு போனாங்கன்னா வரல, போய் பாருங்கடா அப்படின்னா. போனவங்களை காணோம். ஏடா அவங்களையும் காணோம், போனவங்களையும் காணோம், இன்னொருத்தனை போய் பாரு, அவனையும் காணோம். போனவன் பூரா காணா போகிறாங்க. என்னடா சேப்பலுக்கு போகிறாங்க, போகிறவன் பூரா திரும்பி வர மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு படம் எடுத்து போகிறாங்க. என்னன்னு பார்த்தா பெந்தகோஸ்தே நாட்களில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் மறுபடியும் அமெரிக்கா தேசத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த சேப்பலில் ஒரு கருமேகம் அந்த சேப்பலுக்கு மேலே மேலே சூழ நிற்க அந்த ஸ்தலத்துக்கு போன ஒருத்தருமே திரும்பி வரல. போகிறவன் பூரா ஒப்பு கொடுத்து அழுக ஆரம்பிச்சிட்டான். படுத்து போகிறான், முட்டி போகிறான், ஜெபம் பண்ணுறான், போகிறான், முட்டி போகிறான், ஜெபம் பண்ணுறான், முட்டி போகிறான். திரும்பி எவனுக்கு எந்திரிக்க மனசில். திட்ட எத்தனை நாள் தெரியுமா? 3 நாட்கள் அவங்க என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. திட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்க. 1000க்கும் மேலே, லட்சங்கள் தொட்டுச்சுன்னு சொன்னாங்க. உண்மையான்னு தெரியல. ஆனால் 1000கணக்கான மக்கள் என்ன பண்ணாங்க? 3 நாள் தாங்க 5 பேர் ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க? 5 பேர் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த 5 பேர் தேவ சமூகத்தின் பிரசன்னத்தில் ஊற்றப்பட்டதுனால, அபிஷேகம் ஊற்றப்பட்டதுனால அந்த இடத்துக்கு வரவன் போகிற திரும்பி போகலை. எத்தனை நாளா? 3 நாளா? நமக்கு இன்னைக்கு 1 மணி நேரம் உட்காரதுக்குள்ளே கீழே வலிக்குது, மேலே வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. 3 நாளாக உட்காந்துருக்குறாங்க தேவ சமூகத்தில். எத்தனை நாள்? 3 நாள். ஜெபிக்க 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 வரவன் பூரா ஈர்க்கப்படும். காந்தம் எப்படி தன்னை நோக்கி சில இரும்பு பொருட்களை ஈர்த்து கொள்ளுமோ, அது போல தேவ பிரசனம் வரவனை பூரா இழுக்குது. எல்லாம் பொத்துன்னு விழுகிறாங்க. டிவி மீடியா போய் அமெரிக்காவில் நடந்தது இங்கே தாராபுரம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? நியூஸ் பரவி இருக்கு. அப்போ எத்தனை தேசங்களுக்கு அந்த நியூஸ் பரவி இருக்கும். அப்போ ஒரு அபிஷேகத்தை பார்த்தீங்களா? தேவன் 5 பேருக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம். இன்னைக்கு நம்ம அபிஷேகத்தை என்ன பண்ணுறோம்? ரொம்ப அற்பமாக நினைக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேன், உங்களை சொல்லலை. சிலர் என்ன பண்ணுறாங்க? அபிஷேகத்தை ரொம்ப அற்பமாக நினைக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசினா மற்றவன் தப்பாக எடுத்துக்குவான், அந்த ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணால் மற்றவன் தப்பாக எடுத்துக்குவான். அவன் நினச்சிருப்பான் அவன் பரலோகம் போக போகிறானா? பரலோகம் போகும்போது நம்ம தான். நம்ம ஜலத்தினாலும் ஆவினாலும் நம்ம பிரவேசிக்கலாம். தேவ ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கும்போது நீங்கள் ஏன் ஆவியில் பிரவேசிக்க நீங்கள் ஏன் கூச்சப்படுறீங்க? அப்போ ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, ஆவியில் எடுத்து என்ன பண்ணணுமா? முங்கி ஏஞ்சி வரணுமா? ஆவியில் என்ன பண்ணணுமா? கழுவப்படணுமா? அப்போ அந்த 5 பேருடைய ஜெபம் அந்த தேசத்தையே அசைச்சிருச்சு. அந்த 5 பேருடைய ஜெபம் பல கண்டங்களை என்ன பண்ணுச்சு? கடந்து போய் அந்த நியூஸ் பரவுது. அவங்க தான தர்மம் பண்ணாங்களா? அவங்க ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தினாங்களா? அற்புத அடையாளங்கள் நடத்தக்கூடிய தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஊழியக்காரனை கூப்பிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? 5 பசங்க, அதுவும் 5 வாலிப பசங்க. நான் சபைக்கு சொல்கிற 5 வாலிப பசங்களுக்கு, நம்ம சபையிலையும் வாலிப பசங்க இருக்கிறீங்க, வாலிப கூடத்துக்கு வாங்க என்ன பண்ணுறதில்ல? பாவம், அவங்களுக்கு கால் வலிக்கும், கை வலிக்கும், இடுப்பு வலிக்கும், தலை வலிக்கும், அம்மா இட்லி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ நான் இப்படி சொல்லுவேன், தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல, முதுகெலும்பு செத்த வாலிபர்களை வச்சு தேவ சமூகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. மூட்டெலும்பு செத்தவங்களையும் முதுகெலும்பு செத்தவங்களையும் வச்சு தேவனால எதையுமே சாதிக்க முடியாது. எவர்கள் தங்கள் முழங்கால்களை முடக்கி தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை வைத்தே தேசத்தில் பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிகழ்த்துவார். 5 பேருங்க முழங்கால் போட்டாங்க, ஜெபிச்சாங்க, தேசம் அறியத்தக்க தேவன் அபிஷேகத்தை ஊற்றி அவங்கள பிரபலப்படுத்தினார். அந்த 5 பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தேவ அபிஷேகம் அவங்களை என்ன பண்ணுச்சு? யாருன்னு காமிச்சிச்சு. அப்போ இன்றைக்கு நமக்குள்ள ஒரு மனம் இருக்குமானால், நமக்குள்ள வேண்டுதல் இருக்குமானால், நம்ம தேவ சமூகத்தை தரித்திருப்போம் என்றால், அதே அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல நம்ம பெந்தேகோஸ்துக்காரங்களை என்ன பண்ணணும்? மாறணும். அப்புறமா காரு வாங்க, வண்டி வாங்க, வீடு வாங்க, இடம் வாங்க, நகை வாங்க, இதெல்லாம் வாங்கிக்கலாம். முதல்ல பெந்தேகோஸ்தே காரங்களை பேரை முதல்ல என்ன பண்ணுவோம்? வாங்குவோம். மற்றதெல்லாம் அப்புறம் வாங்குவோம். சரிங்களா? எது வேணால் வாங்குங்க, முதல்ல பெந்தேகோஸ்தே காரங்களை சாட்சி என்ன பண்ணுங்க? வாங்குங்க. வாங்கின சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போனால், படிக்கிற இடத்துக்கு போனால், உங்களை பெந்தேகோஸ்துக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது துளி அடையாளம் காணப்படுதா?
ஐயோயோ தெரியாமல் கேட்டேண்ணா. பரலோகத்தில் ஒரு அமைதல் உண்டானது போல எங்கள் சபையிலும் ஒரு அமைதல் உண்டாகிறது ஆண்டவரே. சொல்லுங்க. நாம பெந்தகோஸ்துக்காரங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நாம் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நம்ம உறவுகள் மத்தியில் நமக்கு அந்த அடையாளம் இருக்கா? வித்தியாசம் இருக்கா? இல்லையே. வித்தியாசம் தாங்க நம்மளை வேறு பிடிச்சு காட்டும். ஏசுநாதர் சீஷர்களை 10ஓடு 11 என்ன பண்ண, கூட்டத்தோட கூட்டமாக பூந்து உட்காருன்னு சொல்லலை. 120 பேர் என்ன பண்ணாங்க, தனித்து ஒருமனப்பட்டு வேண்டுதலை தரித்திருந்தாங்க. அப்போ அவங்க வேறு பிரிக்கப்பட்டு மேல் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாரும் பொழுது கர்த்தர் நம்மை அடையாளம் உள்ளவர்களாக என்ன பண்ணுவார், மாற்றுவார், மாற்ற முடியும். இன்றைக்கும் இங்கே இருக்கிற நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது, உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. பாஸ்டர்ன்ற அடையாளத்தை நான் சொல்லலை. இப்போ நம்ம எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சோம்னா உங்கள் எல்லாரோட நான் மட்டும் வித்தியாசமாக தெரியுவேன். ஆச்சா? அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், வித்தியாசத்தை காண்பிக்கிற, அதாவது வித்தியாசம் வேற வித்தியாசத்தை இல்லை, கிறிஸ்துவுக்குண்டான வித்தியாசத்தை, கிறிஸ்துவுக்குண்டான அடையாளங்களை காண்பிக்க கூடியவரை நாம் என்ன பண்ணணும், இருக்கணும். சரி இருக்கட்டும். நான் பிரசங்கத்துக்கு போகிற நிறையா இருக்குது உள்ள, நான் இதிலேயே நின்னேனாக்க அப்புறம் முடிக்க முடியாது. அப்போ மேல் வீட்டு அனுபவம் என்பது நம்மை தேவனுக்கு நேராக ஜனங்களுக்கு மத்தியில் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியதான ஒரு அனுபவம். மேல் வீட்டு அனுபவம் நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அனுபவம். அந்த வித்தியாசம் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, தரித்திருக்கும் பொழுது, தேவனால் ஊற்றப்படும் பாருங்க ஒரு அபிஷேகம், அப்போதான் நம்ம யார் என்பதை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வாங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுனாலையோ, நீங்கள் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனாலையோ, வேத வசனத்தை நீங்கள் தூக்கிட்டு வர்றதுனாலையோ உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்ட மாட்டார். இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் கூடவே இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவன் அப்போ இந்த பேதுருவை பார்க்க அவரை போலவே இருக்கு, இவர் பேச்சை பார்க்க அவரை போலவே இருக்குன்னு எல்லாம் அவரை போல நாங்கள் அவர் கூட இருக்கிற வரைக்கும் மரித்த 3 நாள் கேப்பில் வித்தியாசம் ஆயிட்டாங்க. அவையவே மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கு அந்த மீன் பிடிக்கிற வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு படல்கள் ஏறி கிளம்பிட்டாங்க. இப்போ வித்தியாசம் இல்லை. அப்போ மேல் வீட்டு அனுபவம் என்பது நம்மை முதலாவது வித்தியாசப்படுத்தக்கூடியதான, வேறு பிரித்து காட்டக்கூடியதான ஒரு இடம்தான் மேல் வீட்டு அனுபவம். அந்த மேல் வீட்டு அனுபவத்தில் இருந்த அந்த லிஸ்ட்டை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நிறையா பேரை கொடுத்துருக்குறாங்க. அதில் பேதுரு இருக்காரு, பிலிப்பு இருக்காரு, தோமா இருக்காரு, பர்தலமேயு இருக்காரு, அல்பேமின் குமாரன் இருக்காரு, செபதேலின் குமாரன் இருக்காரு, யூதா இருக்காரு. இப்படி பல மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. இவர்கள் மேல் வீட்டு அனுபவத்திற்கு அப்புறம் அவர்கள் செயல்பட்ட செயல்பாடுகள் வேற மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அடுத்த பக்கத்தை திருப்பினா 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு இருப்பார். நான் போன வாரமே சொன்னேன், யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இருந்த பேதுருவுக்கும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பேதுருவுக்கும் இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் காத்திருக்கிற அனுபவம், மேல் வீட்டில் இருக்கிற அனுபவம். அந்த மேல் வீட்டு அனுபவத்தில் இருந்த பேதுரு தான் 2வது அதிகாரத்தில் பிரகாசமானார். மேல் வீட்டில் இருந்த பிலிப்பு தான் 9ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணார், பிரகாசமானார். மேல் வீட்டில் இருந்த யோவான் தான் வெளிப்படுத்தல் விசேஷத்தை என்ன பண்ணார், தேவன் காண்பித்து கொடுத்தார். அப்போ மேல் வீட்டில் இருந்த ஒவ்வொரு மனுஷங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான ஊழியத்தில் என்ன பண்ணார், பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நம்மளையும் கர்த்தர் ஊழியம் செய்யும்படி என்ன பண்ணுறாரு, பயன்படுத்த அழைக்கிறாரு. ஆனால் நமக்குள்ள மேல் வீட்டின் அனுபவம் இருக்கணும். மேல் வீட்டு அனுபவம் என்பது ஒரு தேவ அபிஷேகம், ஒரு பெந்தெகோஸ்தே அபிஷேகம், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அபிஷேகம், தேவ மனுஷங்கள் என்பதை காண்பிக்கக்கூடிய அபிஷேகம் தான் மேல் வீட்டு அனுபவம். அந்த மேல் வீட்டு அனுபவம் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருதோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை இந்த ஸ்தலங்கள் என்ன பண்ணுவார், பிரகாசிக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரகாசிக்கணும், நம்ம வித்தியாசப்படணும், நம்ம வேறு பிரித்து பார்க்கணும் அப்படின்னா நமக்குள்ள மேல் வீட்டின் அனுபவம் வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும், ஜெபத்துக்கு ஒழுங்காக ரெகுலராக வரணும். எல்லா ஜெபத்துக்கும், சபையில் நடக்கிற
பெண்கள் ஜெபமாக இருக்கட்டும், ஆண்கள் ஜெபமாக இருக்கட்டும், உபவாச ஜெபமாக இருக்கட்டும், சில வீட்டு உபவாச ஜெபமாக இருக்கட்டும், காத்திருப்பு ஜெபமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணணுமா? வருவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு மனம். ஒரு மனம் என்பது வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறது கிடையாது. ஒரு மனமா சபைக்கு வந்து ஜெபிக்கிறது. இங்க 120 பேர் ஒரு மனப்பட்டு எங்க வந்தாங்க? மேல் வீட்டு அறைக்கு தான் வந்தாங்க. 120 பேத்துக்கு வீடு வாசல் கிடையாதா? 120 பேத்துக்கு மனைவி கிடையாதா? 120 பேத்துக்கு பிள்ளைங்க இல்லையா? ஆனா ஏன் மேல் வீட்டுக்கு வந்தாங்களாம்? ஒரு மனப்படணும்னா ஒரு இடத்துல வந்து உட்காரணும். அப்ப ஜெபிக்கும் போது இப்ப எனக்குள்ள ஜெப ஆவி இருக்கு, என் மனைவிக்குள்ள ஜெப ஆவி இல்ல அப்படின்னா, இல்ல அவங்களுக்குள்ள ஜெப ஆவி இருக்கு, எனக்குள்ள ஜெப ஆவி இல்ல அப்படின்னா, நாங்க இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுமா? ஒருவருடைய ஆவி ஒருவருக்கு பகிர்ந்தளிக்கப்படும். ஒருவருடைய ஆவி ஒருவருக்கு என்ன பண்ணும்? பகிர்ந்தளிக்கப்படும். அதனால தான் ஜெபிக்கும் போது கையை பிடிச்சி ஜெபிங்கன்றேன். சிலருக்கு கையை பிடிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. எதுக்கு கை பிடிக்க சொல்றோம்? அவங்களுக்கு இருக்கிற ஆவி உங்களை உற்சாகப்படுத்தும். அதுக்காக தான் கை பிடிச்சிக்குங்க அப்படின்றது. அதுக்காக தான் ஒருமனப்பட சொல்றது. நீங்க ஆவியில சோர்வு உள்ளவளா இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜெபிக்க வரல அப்படின்னா, ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்துக்கங்க. தானா ஜெபம் வரப்போகுது. துதிக்க வரல, ஆராதிக்க வரல, ஜெபிக்க வரலன்னா ஜெபிக்கிற கூட்டத்தோட சேருங்க. ஜெபிக்க ஜெபிக்க வாயை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்மளும் கண்ணை மூடி அவங்க ஜெபிக்கிறாங்களே, நம்மளும் என்ன பண்ணோம்? ஜெபிக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த தாகம் இருந்தா போதும், ஆவி டிரான்ஸ்பர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆவி என்ன பண்ணும்? இப்படியே சுத்த ஆரம்பிக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒவ்வொருக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய ஆராதனைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அபிஷேக ஆராதனையை பார்த்துருப்பீங்க. அபிஷேகத்தில் நிரப்பப்படுறது யாராக இருக்கும்? மேடையில் இருக்கிற ஊழியக்காரராக இருக்கும். அங்கேருந்து பாஸ் ஆகிற அபிஷேகம் கீழே என்ன பண்ணும்? எல்லாரையும் நிரப்பும். அப்போ எங்கேருந்து எங்கே பாஸ் ஆகுது? தேவ சமூகத்தில் இருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனுஷங்களுக்கு தேவ அபிஷேகம் என்ன பண்ணுது? பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும் பொழுது அங்கே வெறுமையாக இருக்க எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பாஸ் ஆகுது. அப்போ தேவ மனுஷன் மாத்திரம் தான் மேலே இருந்து மட்டும்தான் அபிஷேகம் வரணும் கிடையாது. கீழே தேவ சமூகத்தில் எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க மேலே ஊற்றப்படுகிற அபிஷேகம் அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணும்? கவர் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரு மனம் வேணும். அதனால தான் 120 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு மனப்பட்டு மேல் வீட்டில் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், வேண்டுதலில் தரித்திருந்தார்கள். அப்போ நாம் தேவ சமூகத்தில் நம்ம தரித்திருப்போம்னு சொன்னால், நம்ம அமர்ந்திருப்போம்னு சொன்னால், கர்த்தர் நம்மையும் பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளே நடத்துறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? மேல் வீட்டின் அனுபவம் வேண்டும். அந்த மேல் வீட்டின் அனுபவம் நமக்கு என்ன பண்ணுமா? முதலாவது தைரியத்தை உண்டாக்கும். இரண்டாவது நம்மை உயிர்ப்பிக்கும். மூன்றாவது தரிசனத்தை கொடுக்கும். மேல் வீட்டின் அனுபவம் தைரியத்தை கொடுக்கும், நமக்கு உயிர்ப்பிக்கும், நமக்கு தரிசனத்தை கொடுக்கும். அப்ப நமக்குள்ள மேல் வீட்டின் அனுபவம் இருந்தா இது 3 நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுருவை நீங்கள் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தொடர்ந்து சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், என்ன சத்தமாய்? உரத்த சத்தமாய். இதற்கு முன்பு பேதுரு எப்படி பேசினாரு? தெரியாது. எனக்கு அவரை தெரியாது. அவருடைய வார்த்தை ரொம்ப பம்முது, அவருடையதான உற்சாகம் பம்முது. அவர் இயேசுவின் சீஷரனுங்கிற அந்த வாழ்க்கை, அந்த வார்த்தை பம்முது. ஆனால் இப்போ எப்படி பேசுறாரு? உரத்த சத்தமா என்ன சொல்றாரு? யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத பேதுரு இப்ப சொல்ற வார்த்தை, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்ப இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? சுவிசேஷம் சொல்ல வேண்டிய தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? மேல் வீட்டு அனுபவம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்து முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த நிரப்புதல் தான் அந்த தைரியத்துக்கு காரணம்.
இந்த நிரப்புதல் தான் பேதுருவின் தைரியத்துக்கு காரணம். இதே நிரப்புதல் தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சாரி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 4, 5, 6 வசனத்தை வாசிக்கலாமா? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து ம். சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். போதும். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை என்ன பண்ணாங்களாம்? பிரசங்கித்தார்கள். யாரு? மேல் வீட்டில் இருந்த அந்த 120 பேர். யாரு பிரசங்கம் பண்ணா? எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்களா? அற்புதம் பெற்றுக்கொண்ட எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்களா? யாரு பிரசங்கம் பண்ணா? மேல் வீட்டில் யார் அமர்ந்திருந்து ஒருமனப்பட்டு பெந்தேகோஸ்தே நாட்கள்ல ஒரு இடி முழக்கம் போல ஒரு பலத்த கீழ்காற்று அடித்து இடம் முழுவதும் நிரப்பப்பட்டு அந்த இடத்துல நிரப்பப்பட்ட அத்தனை பேர் என்ன பண்ணாங்களாம்? பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து வாசியுங்க. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்கள் ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இங்க பாருங்க, அங்க பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, இங்க பிலிப்பு பிரசங்கம் பண்றாரு. பிலிப்பு எப்படி பிரசங்கம் பண்றாரு? அவரு தைரியத்தோட என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. இது வரைக்கும் நம்ம பேதுருவா தான் பார்த்தோம். இங்க பிலிப்பு ஒருத்தர் இருக்காரு, அவரு பிரசங்கம் பண்றாரு. அவர் பண்ண பிரசங்கத்தை ஒருமனப்பட்டு கவனமா என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. பிலிப்புவை கொண்டு அற்புத அடையாளம் என்ன பண்ணுது? நடக்குது. பிரதானமான சீசர்களை வச்சுதான் ஆண்டவர் அற்புத அடையாளம் செய்வாரா? யார் தேவ சமூகத்துல அபிஷேகத்தை உள் வாங்கி கொண்டு செயல்படுகிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் பிரகாசிக்க வைக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். 120 பேர்ல இருந்தவர் தான் தோமாவை கர்த்தர் எங்க கொண்டு வந்து அடக்கம் பண்ணாரு? நாம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் அவரை கொண்டு வந்து என்ன பண்ண வச்சாரு? அடக்கம் பண்ண வச்சார். தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை எங்கே இருக்குது? எருசலேம் எங்கே இருக்குது? எங்கேருந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? அப்போ அபிஷேகம் ஒரு மனுஷரை எங்கேருந்து எங்கே கொண்டு போக வைக்கிது? இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? தெரியாத ஊருங்க, காணாத ஜனங்கள், உணவு தெரியாது, பழக்க வழக்கம் தெரியாது, உடை தெரியாது, நாகரிகம் தெரியாது. எப்படி எந்த தைரியத்தில் போகிறாங்க? இன்றைக்கு பல மிஷினரிமார்கள் போகிறாங்க, தேசம் விட்டு தேசம் போகிறாங்க, பழங்குடி மக்கள் மத்தியில் போகிறாங்க, ஆதிவாசி மக்கள் மத்தியில் போகிறாங்க. எந்த தைரியத்தில் போகிறாங்க? எந்த தைரியத்தில் போனாங்க? நம்மளுடைய கலண்டரில் இந்த மாதம் ஒரு மிஷினரி இருப்பார், ஜிம் எலியட்டர் அப்படின்னு. அவரு ஒரு ஆதிவாசி மக்கள் மத்தியில் போனாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? நர மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க. எந்த தைரியத்தில் போனார் அவங்க மத்தியில்? தேவ அபிஷேகம் அவரை தைரியப்படுத்தி கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தின் வார்த்தை, வசனம், தரிசனம் தைரியப்படுத்தி அந்த மக்கள் மத்தியில் போய் தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல பிரயாசப்பட்டு தன் ஜீவனையும் கொடுத்து பின்பு நாட்கள் அவருடைய மனைவி போய் என்ன பண்ணாங்களாம்? அந்த இடத்துல ஊழியம் செய்கிறதற்கு வாசலை வகுத்து கொடுத்தாராம். எந்த தைரியங்க? இங்கே இருக்கிற சகோதரிமார்களை பார்த்து நான் அந்த கேள்வி கேட்க ஆசைப்பட்றேன். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து உங்களை போய் நிற்க வச்சா நீங்கள் போய் நிற்பீங்களா? என் புருஷனையே கொண்டு போட்டாங்க, நான்லாம் ஏமாத்துறோம். இந்த பயம் வருமா வராதா? ஆனால் அந்த அம்மாவுக்கு தைரியமாக ஜிம் மிலிட்டரியுடைய மனைவி தைரியமாக போனாங்க, பிள்ளைங்க போகிறாங்க. எந்த தைரியம்? தேவ அழைத்த அழைப்பு, அவர் கொடுத்த அபிஷேகம், மேல் வீட்டின் அனுபவம் அவர்களுக்குள் இருந்தபடியினால மரித்த இடத்திற்கு மறுபடியும் பிரசங்கம் பண்ண போறாங்க. திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுது. நரமாமிசம் சாப்பிட்டவங்க தான் என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாய் மாறுறாங்கன்னா காரணம் என்ன? மேல் வீட்டின் அனுபவம். அபிஷேகம் செய்கிற வேலை அம்புட்டும் நம்முடைய தைரியம் கிடையாது. நம்முடைய தைரியம். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு முன்பாக ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனுஷரை கொண்டு வந்து நிப்பாட்டி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஃபோனை எடுத்து முதல்ல பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண தான் என்ன பண்ணும்? கை போகும். அப்போ நமக்கு முன்பாக ஒரு பிசாசை கொண்டு வந்து நிறுத்தி இதை விரட்டுங்க அப்படின்னா நமக்கு என்ன வரமாட்டேங்குது?
தைரியம் இல்லை. தைரியம் இருந்தால் அது தாக்கலன்னா தாக்காட்டி என்ன? நாங்கள் பார்க்காததா? எப்படி நாங்கள் பார்க்குறோம்? தைரியத்தோட பார்க்குறோம். என்ன தைரியம்? எங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்காரு. அவர் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீ போ, நீ பிசாசை துரத்துவ, நீ போ வியாதியஸ்தரை சுகமாக்குவ, நீ போ அற்புத அடையாளம் நடக்கும். அபிஷேகத்தை கொடுத்து நடத்துறது நாங்கள் தைரியமாக நிற்கிறோம். ஏன் நம்மளால நிற்க முடியலை? அபிஷேகம் இல்லாதனால தைரியம் இல்லை. ராத்திரி 10 மணிக்கு மேலே கறி எடுத்துகிட்டு போக தைரியம் இல்லை பாதி பேத்துக்கு. டிஃபன் பாக்ஸில் கறியை கொண்டு போக அப்போ தைரியம் இல்லை. நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசி, வெளியில் சொல்லிடாதீங்க, வெக்க கேடு எனக்கு. பகல் 12 மணிக்கு கறி வீட்டை போட்டு போக மாட்டேங்குது, ராத்திரி 10 மணிக்கு மேலே வீட்டை விட்டு கறி போக மாட்டேங்குது. கூட வேப்பலை கறி கொட்டை காப்பாத்தாவா போகுது? மிளகா வத்தல் தொத்தல் எல்லாம் கறிக்குள்ளே தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன வரப்போகுது பாருங்க. ஒரு அபிஷேகம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு மட்டமான ஒரு பயத்தை கொண்டு வந்து நிறுத்துது. ஒரு கறி, ஒத்த கறி, ஒரு கறி துண்டு, கறித்துண்டோட கறித்துண்டு எது காப்பாற்ற போகுது? கறித்துண்டு காப்பாற்ற போகுது. இதுதாங்க நம்ம தைரியம். இவ்வளோதான் நம்ம தைரியம், இவ்வளோதான் தைரியம். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். எப்படி செய்வார்? கறி சட்டியை தூக்கிட்டு போக பார்க்கலையே, வேற என்ன செய்ய போறாரு? அப்ப நமக்குள்ள என்ன வேணுமா? தைரியம் வேணும். என்ன தைரியம்? முதல்ல நைட்டு 12 மணிக்கு நாய் ஊழ விட்டா கூட பயப்படாத இருக்க தைரியம் முதல்ல வேணும். நைட்டு 12 மணிக்கு நாய் ஊழ விட்டா நம்ம முதல்ல பயப்படாமல் இருக்கணும். இங்கே உள்ள கலங்குது, அபிஷேகம் வாயில தெரிக்குது, உள்ள கலங்குது. இதில் என்ன தைரியம் இருக்குன்னு நான் கேட்குறேன். வண்டியில் போகிற நாய் விரட்டுது, சட்டார்னு கொண்டு போய் விடு முள்ளுக்குள்ள, நிறுத்து வண்டியை, திரும்பி ஒரு பார்வை பாரு, அந்த நாய் ஏன் துரத்த போகுது? அப்போ என்ன இல்லை? எதிர்த்து நிற்க தைரியம் துளி அளவு கூட யாருக்கும் இல்லை. காரணம், உள்ள அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இருந்த பிலிப்பு தைரியமா நிற்கிறாரு. அபிஷேகம் இருந்த தோமா இந்தியாவில் வந்து நின்னாரு. அபிஷேகம் இருந்த பேதுரு 120 பேருக்கு மத்தியில் 11 பேருக்கு முன்பாக எழுந்து நின்று என் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் உரத்த சத்தம் என்ன பண்ணாரு? எங்க இருந்துச்சு தைரியம்? மேல் வீட்டின் அனுபவம், சாதா அனுபவம் இல்லை, உன்னத அபிஷேகம், ஊற்றப்பட்ட அபிஷேகம் தெறிக்க விட்டுருச்சு எல்லாத்தையும். ஆனா நாம சிரிச்சுக்கலாம் வெக்கமே இல்லாம. இவ்வளவுதாங்க நம்ம தைரியம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நீ கையிட்டும் பிரயாசங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னோடு கூட நான் வருவேன், ஒருவன் உனக்கு முன்னாக எதிர்த்து நிற்க மாட்டான், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் எதுக்கு? சும்மா பைபிள் எழுதி வச்சிருக்கிறாங்க, செவுத்துல ஒட்டி வைக்கிறதுக்கா? இல்லை வீட்டு வாசலை ஒட்டி வைக்கிறதுக்கா? இயேசுவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும் ஒட்டி வைக்கிறதுக்கா? உள்ள ஒட்டுறதுக்கு, வாசல்ல ஒட்டுறதுக்கு இல்லை. தைரியம் வேணும். தைரியம் வேணும்னா மேல் வீட்டு அனுபவம் வேணும். மேல் வீட்டு அனுபவம் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட சாதாரண பயம்லாம் வராது. அவங்களுக்குள்ள ஒரே ஒரு பயம்தான். ஒரு என்ன பயம்? பரலோகத்துக்கு போயிடணுமே, பரலோகத்துக்கு. இந்த பயம் மட்டும்தான் மேல் வீட்டு அனுபவம் உள்ள மனுஷங்களுக்கு இருக்கும். மற்றபடி மேல் வீட்டு அனுபவம் உள்ள மனுஷங்க மரணத்துக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இந்த மேல் வீட்டில் இருந்த யாருக்குமே சாதாரண மரணம் என்ன பண்ணல, சம்பவிக்கலாங்க. சும்மா தாறுமாறான மரணம் தான். எக்ஸ் வடிவ சிலுவை, தலைகளான சிலுவை, நெருப்பு சட்டி, எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள தூக்கி எறிகிறது, எம்புட்டு வேலை. யோவான்லாம் பாவம், எனக்கு அந்த மனுஷன் ரொம்ப பிடிக்கும். அவரை மறுதளிக்க சொல்றாங்க, மறுதளிக்க எண்ணெய் கொப்பலை தூக்கி உள்ள போட்டாங்க, ஆள் நீந்திக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. என்னடா என்ன பொழுந்தாலும் சாவ மாறன் கொண்டு போய் சுண்ணாம்பு நிறைந்த, வெள்ளை சுண்ணாம்பு நிறைந்த அப்ப சுண்ணாம்பு கல்ல போட்டு வச்சு கண்ணு குருடா போன்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் தரிசனத்தை கொடுத்தாரு. காரணம் என்ன? தைரியம்.
மேல் வீட்டின் அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ள மேல் வீட்டின் அனுபவம் இருக்குமானால் நாம தைரியமா என்ன பண்ணலாம்? செயல்படலாம். தைரியமா விக்கிறதுக்கு முன்னாடி இப்ப என்ன பண்ணலாம்? நிக்கலாம். தைரியமா பிசாசு பிடிச்சோன்னு பிடிச்சி என்ன பண்ணலாம்? விரட்டலாம். இவ்வளவு ஏன்? எங்கேயாவது எவனாவது ஆட்டும் தலையில் கையை வச்சு விரட்டுறான் இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு. இந்த மாதம் ரொம்ப பீக்கான மாதம், எல்லா ஸ்டேட்டஸ்லையும் பறக்குது. அதுவும் ஒரு விதமான பொல்லாத ஆவி, ஒரு பிசாசின் கிரிய. அதையும் விரட்ட முடியும். இடையில ஒரு அம்மாவுக்கு ஜோம் பண்ணேன். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் என்ன பண்ணேன்? ஜோம் பண்ணேன். அப்ப எல்லாமே பிசாசின் கிரியில இருக்கிறப்ப எதிர்த்து நிற்க நமக்கு என்ன இல்லை? அவ்வளவுதான். ஆனா ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். தைரியம். இங்க பிலிப்புவை பாருங்க, வாசிங்களேன். அதே 8ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிங்களேன். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட 7-8 அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். என்ன சந்தோஷம் உண்டாயிற்று? மிகுந்த சந்தோஷம். இது வரைக்கும் அசுத்தாவி என்ன பண்ண அந்த பட்டணத்துல கிரியை செய்து எவன் முகத்திலையும் சந்தோஷம் இல்ல. ஆனா பிலிப்பு தைரியமா பிரசங்கம் பண்ணாரு. அவரால் அற்புத அடையாளங்கள் நடக்குது. அவர் என்ன பண்றாரு? அவர் மூலியமாய் தேவ கிரியையானது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 7வது வசனம், அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு வெளியில போயிட்டே இருக்கு. புறப்பட்டுக்கிட்டே இருக்கு. மிகுந்த சத்தம் உண்டாகுது. என்ன சத்தம்? அபிஷேக சத்தம், அசுத்தாவியின் சத்தம் புறப்படுது வெளியில. எப்படி? மேல் வீட்டின் அனுபவம் தைரியத்தை உண்டாக்குச்சு பிலிப்புவுக்கு. மேல் வீட்டு அனுபவம் பிலிப்புக்கு என்னத்தை உண்டாக்குச்சு? தைரியத்தை உண்டாக்குச்சு. சாதாரண சுவிசேஷகர் தான் பிலிப்பு. ஆனா பிலிப்புவை வைத்து தேவன் அநேக பிசாசு என்ன பண்ண வச்சாரு? துரத்த வச்சார். அதே அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்க ஸ்தோத்திரம், அதே 18-19 வாசிங்களேன். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நாங்கள் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த வரத்தை எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இந்த சீமோன் யாருன்னா 9வது வசனத்தை வாசிங்க. சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து. எப்படிப்பட்டவனா? மாய வித்தைக்காரன். சீமோன் என்பவன் மாய வித்தைக்காரன். தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான். இந்த சீமோன் யாரா? மாய வித்தைக்காரன். சாதாரண ஆள் இல்ல, ஜகதால கில்லாடி, மாய வித்தைக்காரன். சமாரியா முழுவதும் இவனுடைய வித்தை பார்க்காத மனுஷங்களே இல்லை, தெருக்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாரை தேடி வரான்? பேதுருவை தேடி. பேதுருவுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் தனக்குள்ள வேணும்னு பணத்தை கொண்டு வந்து நிற்கிறான். இப்போ பாருங்க, அவன் மாய வித்தைக்காரன் எதில் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்போ எத்தனை நாளாக மாய வித்தையை? அவன் ஒரு அசுத்தாவியை கொண்டு, அவன் ஒரு விதமான மாய வித்தைகளை கொண்டு அவன் அந்த வித்தை செஞ்சு பல போட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், இது என்னடா கையை வச்சா எல்லாருமே பரிசுத்தம் அடைகிறாங்களே. அபிஷேகம் நம்ம என்ன பண்ணுது? பரிசுத்தப்படுத்துது. கை வைக்கிறான், அவன் பாவத்தை ஒப்பு கொடுக்குறானே. கை வச்சு அவன் அந்நிய பாஷைகளை பேசி தங்களை அழுது ஒப்பு கொடு. இது நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயமாச்சு. எவனாலையும் செய்ய முடியாது. இன்றைக்கும் நம்ம தேசத்தில் பல பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரியையை பண்ண முடியுமா? எவ்வளவோ ட்ரோல் நடக்குது, நடந்துட்டு போட்டோம். ஆவியான எல்லாத்துக்கும் பதில் சொல்லட்டும். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை இன்னொரு மனுஷனால பண்ண முடியுமா? தேவ சமூகத்தில் தேவ அபிஷேகத்தை பெறாத எந்த மனுஷனாலையும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பண்ண முடியுமா? கை நீட்டுனா
கை அசைத்தா. நான் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் கண்ணால் பார்த்தேன். நான் அது வரைக்கும் நம்பலை, எப்படிப்பட்டதை நான் அதிகமாக நம்புகிற ஆள் கிடையாது. ஆனால் கண்ணால் பார்த்தேன். ஒரு தேவ மனுஷன் ஜோமணிக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தாருங்க. நம்மலாம் பிரசன்னத்தில் நிறைய டென்ஷன் ஆயிடுவோம். சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு அதை பார்க்க அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. சிரிச்ச மணிக்கே இருக்கிறார். பிரசனம், அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஜோம் பண்ணுறாரு, அவ்வளவு பிரசனம் நடந்துக்குது. அத்தனை பேர் அபிஷேகத்தில் கத்துறாங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு. எனக்கு பார்த்தா எனக்கு பொறாமையாகி போச்சு. இப்படி பக்கத்தில் லைவாக நின்றுட்டு இருக்கு, இப்படி பக்கமாக நின்றுட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட ஒருத்தர் ஜோம் பண்ண போகிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இப்படி கையை பிடிக்க போனார். பிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. ஒருத்தர் ஜோம் பண்ண அவர்கிட்ட கொண்டு போனாங்க. அவர் கேட்குறார், ஜோம் பண்ணுமா? ஆமாம். சிரிச்சுக்கிட்டே பாப்பா அப்படின்னு கையை கொடுத்தாரு. கையை பிடிக்கல. பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையை இப்படி பிடிக்கிறதுக்கு வரதுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாரு, விழுந்துட்டார். இப்படி ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிறாரு. மறுபடியும் அகைன் முன்னாடி வராரு. கையில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருந்தார். அன்றைக்கி தான் நான் கண் கூட பார்க்குறேன். கையில் கர்ச்சீஃப் வச்சுருந்தார். இப்படி தான் போட்டார். கர்ச்சீஃப் போட்டு சேர்ந்து அவரும் கீழே விழுந்துட்டார். எங்கேருந்து வந்துச்சு? அப்போ தான் யோசிச்சேன், என்னால் ஏன் செய்ய முடியல? நான் யோசித்தேன், நான் ஒத்துக்கிறேன். என்னால் ஏன் முடியலன்னு நான் கேட்டேன். நான் ஜோம் பண்ணேன். இந்த ஊழியக்காரால் முடியும்னா நானும் அதே ஊழியத்தை தானே செய்கிறேன், நானும் அதே தேவனை தானே ஆராதிக்கிறேன். என்னால் ஏன் முடியல? கேட்டா பிரசனம், கேட்டா அதுதான்டா அபிஷேகம்னாரு. அதுக்கு பேர் தான்டா அபிஷேகம். அவருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்துருக்குறேன். நிரப்ப நான் உண்மை உள்ளவராக இருக்கேன். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாடுவார். அவரால் இப்படிப்பட்ட கிரியை செய்ய முடியுன்றதை அன்னைக்கு தான் கண்ணாலேயே பார்த்தேன். இது வரைக்கும் ஒரு பிரசங்கத்தை மட்டும்தான் நான் கேட்டேன், அன்னைக்கு தான் கண்ணால் பார்த்தேன். அப்போ நானும் ஜெபம் பண்ணேன், எனக்கும் வேணும்னு ஜெபம் பண்ணேன். அப்போ அவங்களுக்குள் இருந்த ஒப்பு கொடுத்தல், அவர்களுக்குள் இருந்த ஒருமனம், அவர்களுக்குள் இருந்த வேண்டுதல், அவர்கள் தரித்திருந்த நிலையை நான் என்னைக்கு தொடரேனோ அன்றைக்கு எனக்கும் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் என்பதை நான் என்னுடைய ஆவியில் உணர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆவியின் உச்சை எந்த மனுஷன் என்னைக்கு தொடறாங்களோ அன்னைக்கு அவுக்கப்படுற அபிஷேகத்தின் அளவை யாராலையும் கெடுக்க முடியாது. இடையில ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், சபையில் உட்காந்து ஒரு நாள் உபவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கு எனக்கு வந்த ஒரு 2 வார்த்தையில் ஒரு வார்த்தை இது, இன்னொரு வார்த்தை இடம் கொள்ளாமல் போக மட்டும். தாங்க கூடாத அபிஷேகத்தை ஊத்துறதுக்கு நான் அப்படிப்பட்டவராக இருக்கிறேன், உண்மை உள்ளவராக இருக்கிறேன். தாங்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியான்னு கேட்டார். ஊத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். தாங்கக்கூடாத அபிஷேகத்தை சபையின் மேல் ஊற்றுறதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவராக இருக்கேன். அந்த அபிஷேகத்தை தாங்க சபை ஆயத்தமாக இருக்கான்னு கேள்வி கேட்டார். அதே கேள்வி இப்போ நான் கேட்குறேன். எனக்கு கேட்ட கேள்வியை, அபிஷேகத்தை ஊற்ற தேவன் உண்மையுள்ளவராக இருக்க, தாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ஆவியில் வைராக்கியமாக இருக்கீங்களா? நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா? தாங்கக்கூடாத அபிஷேகத்தை, பெந்தேகோஸ்து அபிஷேகத்தை ஊற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, தாங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? தைரியம் இருக்கா? தாங்கிறதுக்கு வாஞ்ச இருக்கா? ஒரு மனம் இருக்கா? தரித்து இருக்கிறதுக்கு பலன் இருக்கா? தேவ சமூகத்தில் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாருங்க. வாங்கிறதுக்கு நமக்கு தாகம் இருக்கா? தாங்கிறதுக்கு பலன் இருக்கா? 120 பேரையும் 10 நாள் உட்கார வச்சார். எதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு இடி முழக்கம் இறங்க போகுது, இந்த இடி முழக்கத்தை தாங்கணும்னா அவன் ஆயத்தமாகணும். பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த அபிஷேகத்தை கொடுக்க போறதுனால தான் முன்னக்கூட்டியே காத்திருக்க சொன்னார். முன்னக்கூட்டியே மேல் வீட்டில் போய் என்ன பண்ண உட்காருன்னு சொன்ன. எதுக்கு? இந்த அபிஷேகத்தை ஊற்ற போறேன் நான். நம்முடைய சபைக்கு ஒரு பலத்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒரு பலமான தாங்கக்கூடாத அபிஷேகத்தை வச்சிருக்க. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நான் ஆவில உணர்ந்த விஷயம், நம்முடைய சபைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனால் என்னைக்கு சபை ஒருமனப்பட்டு ஓரிடத்துல அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் வேண்டுதலோட தரித்து இருக்குதோ அன்றைக்கு ஊற்றப்படுற அபிஷேகம் இந்த பட்டணம் முழுவதும் என்ன பண்ணும்? நிரப்பும். சந்திக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, நிரப்பப்படுறதுக்கு அவர் போதுமானவராக இருக்காரு. பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? எதையோ வாங்க போறோம், எதோ வாங்குறதுக்கு சம்பாதிக்கிறோம். தேவ சமூகத்தில் அபிஷேகத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னைக்காவது நமக்கு ஆர்வம் உண்டாயிருக்கா? தைரியம் வந்திருக்கா? பலன் இருக்கா? இல்லையே. காரணம் என்ன? வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். என்றைக்கு நாம் வேணும்னு நினைக்கிறோமோ
அன்னைக்கு கொடுக்க தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நினைக்கணுங்க. முதல்ல நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க என்னை தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு நிக்கணும்னா, நீங்க தேவ சமூகத்துல நிக்கலனா அது விருதாவா தான் போகும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆயத்தப்படுத்தி தன் ஜீவன் நஷ்டப்படுத்த லாபம் என்ன? நீ சம்பாதிச்சு தேவ சமூகத்துக்கு உனக்கு லாபம் என்ன? என்ன இருக்கு? ஒரு லாபமும் இல்லையே, நட்டம் தானே வருது. காரணம் என்ன? ஆத்மாவை நஷ்டப்படுத்துறோமே. அநேக நேரத்துல சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா சம்பாதிங்க. கர்த்தர் கையை கொடுத்துருக்கிறாரு, வேலையை கொடுத்துருக்காரு, சந்தோஷமா சம்பாதிங்க. ஆத்மாவை ஏன் நஷ்டப்படுத்துறீங்க? எப்ப ஆத்மா நஷ்டப்படும்? தேவ சமூகத்துக்கு போகாத ஆத்மா நஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஜெபிக்காத ஆத்மா நஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கும். தேவ சமூகத்து முக்கியத்துவம் கொடுக்காத ஆத்மா நஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கும். மேல் வீட்டு அனுபவத்தை புறக்கணிக்கிற அத்தனை ஆத்மாக்கள் நஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கும். என்ன ஆகும்? நஷ்டம்தான் வரும். மேல் வீட்டு அனுபவம் நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு நஷ்டம் மட்டும்தான் மிச்சம். யூதாஸ்குள்ள மேல் வீட்டு அனுபவம் இல்லை. 120 பேர்ல இருந்தவங்க மற்ற எத்தனையோ பேர் இருந்தாங்களே, அத்தனை பேர் ஏன் இல்லை? அற்புத அடையாளங்கள் பெற்றுக்கொண்டாங்க. சமாரியா ஸ்திரீ இருக்கா, எத்தனையோ பேர் ஸ்திரீகள் இருக்கிறாங்க. மற்ற ஸ்திரீகள் எங்க போனாங்க? இயேசுநாதர் அவங்களுக்கு மட்டும் தான் அற்புதம் செஞ்சாரா? அவங்களுக்கு அமர்ந்திருக்க, என் ஸ்டைல சொன்னா அது வேற மாதிரி இருக்கும், வேணாம். அமர்ந்திருக்க முடியல. அப்ப தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க முடியலன்னா நாம வேற எங்க அமர்ந்திருந்தோம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எழுதி வேணா வச்சுக்கோங்களேன். தேவ சமூகத்துல அமராம நீங்க எத்தனை குட்டிக்காரனை அடிச்சாலும், எத்தனை அந்தர்பல்ட்டி அடித்தாலும், எத்தனை இன்டர்வியூ போனாலும், எத்தனை இடத்துக்கு வேலைக்கு மாறினாலும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த நினைக்கிற மனுஷன் ஏன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த நினைக்கிறான்? நஷ்டப்படுறது யாரு? நமது குடும்பம், நமது பலன், இதுதான் நஷ்டப்பட்டு போகுது. அப்ப தைரியம் நமக்கு என்ன பண்ணணும்? வேணும். தைரியம் எப்போ வருமா? மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது தைரியம் தானாக வெளியே வர ஆரம்பிக்கும். கேளுங்க தேவ சமூகத்தில், அப்பா என்னைய நிரப்புங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. சபையில வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் இருக்கிறீங்க, ஃபோன் வச்சிருக்கிறீங்க, எல்லாரும் ஃபோனை போட்டு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. சகோதரிமார் இருக்கிறீங்க, சகோதரி குடைக்கு மட்டும்தான் வரணுமா? ஃபோன் கடையில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. யார் வேண்டான்னா சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தனித்து ஜெபிக்கிறது வேற, சேர்ந்து ஜெபிக்கிறது வேற. நீங்க சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள மாற்றங்கள் தானா வர ஆரம்பிக்கும். அப்ப நமக்குள்ள மேல் வீட்டு அனுபவம் என்ன பண்ணணும்? வேணும். அதிகமாக ஜெபிக்க பிரயாசப்படுங்க. ஒருமனப்பட்டு ஜெபிக்க பிரயாசப்படுங்க. மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ள போங்க. உங்களை கொண்டு அநேக காரியத்தை கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்க. எனக்கு இருக்கிற தாகம் உங்களுக்குள்ள என்னைக்கு வருமோ அன்னைக்கு சபை தானா மாறும். தானா சபை மாறும். மாறாதுலாம் கிடையாது. எனக்குள்ள ஒரு தாகம் இருக்கு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களுக்கு நேரம் சபையை என்ன பண்ணணும்? மறுபடியும் கொண்டு போகணும். 10ஓட 11 ஊழியம் செஞ்சுட்டு சாகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் செஞ்ச ஊழியம் சரித்திரம் பேசணும். இதுதான் என்னுடைய ஆசை. ஏதோ எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க, ஒரு 30 பேத்துக்கு ஊழியம் செஞ்சோம், செத்து மண்ணுக்குள்ளே போனோன்ற ஆசை எனக்கு சுத்தமாக இப்போ வரைக்கும் கிடையாது, துளி கூட கிடையாது. நான் செஞ்ச ஊழியத்தை சரித்திரத்தில் என்ன பண்ணணும்? இடம் பிடிக்கணும். அது பேராசையாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்காக அதில் ஆசைப்பட்டு நான் போகிறேன். சரித்திரத்தில் என்ன பண்ணணும்? இடம் பிடிக்கணும். நம்ம வெறும் விசுவாசியாக இருந்து செத்து போகிறது நமக்கு ரோஜனம் கிடையாது. ஒரு நாள் விசுவாசி, ஒரு நாள் ஊழியக்காரன் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஊழியக்காரனா புசுக்குன்னு என்ன பண்ண வந்து நிற்கல. நானும் அப்படி வந்து நிற்கல. எனக்கு கொடுத்த பதவி வேணால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நானும் ஒரு சில நாள் ஒரு சபை கீழே விசுவாசியாக தான் இருந்தேன். இப்போவும் விசுவாசியாக தான் இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு மட்டும் போதகராக இருக்கிறேன்.
நானும் விசுவாசியாக இருந்து இன்றைக்கு போதகராக நிற்கிறேன். என் மனைவியும் விசுவாசியாக இருந்தவங்க இன்னைக்கு ஊழியக்காரமாவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களில் ஏன் எழும்ப முடியாது? உங்களில் ஏன் எழும்ப முடியாது? மேல் வீட்டு அனுபவத்துக்கு விட்டு கொடுங்க. மேல் வீட்டு அனுபவத்துக்கு விட்டு கொடுங்க. உங்களையும் கர்த்தர் எடுப்பாரு. உங்களில் சில பிலிப்புவை கர்த்தர் எடுப்பாரு, பேதுருவை எடுப்பாரு. உங்களில் சில தெபோராக்கள் என்ன பண்ணுவார்? எடுப்பார். இன்னும் லீதியால கர்த்தர் என்ன பண்ணுவார்? எழுப்புவார். எடுக்க அவர் உண்மையாக உள்ளா இருக்காரு. கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் போதுமே. கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுங்க? ஆயத்தமாக. கடைசி வரைக்கும் சாதாரண விசுவாசியாகவே இருந்து செத்து போகணும்னு நினைச்சா செத்து போங்க, தப்பு இல்லை. அதுவே என்னுடைய அழைப்பு, அதுவே என் தரிசனம்னு சொல்லிட்டு மனுக்குள்ளே போயிருங்க. இல்லைன்னா என்னையும் எடுங்க, என்னையும் கரத்தில் எடுங்க. என் மூலியமாக தேசம் சந்திக்கப்படணும், என் மூலியமாக என் பட்டணம் சந்திக்கப்படணும். ஏந்திரிங்க, கிளம்புங்க, தேவ சமூகத்தில் அமருங்க. கர்த்தர் புறப்படுற இடத்துக்கு புறப்பட்டு போங்க. ஏன் பிசாசு புறப்படாது? ஏன் பிசாசு ஓடாது? இதே 9ஆம் அதிகாரத்தில் பிலிப்புவை குறித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பு அங்கே அற்புதம் பண்ணிட்டு இருப்பார். பிலிப்புவே கர்த்தர் எங்கே கொண்டு போவார்? கந்தாயக மந்திரிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுவார். இங்கே பிரசங்கம் நடக்குது, அங்கே ஒரு வெளிப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு? பதில் சொல்லும்படி பிலிப்புவை கர்த்தர் நடத்துறாரு. அங்கே ஒரு மந்திரி என்ன பண்ணுறாரு? ஏசாயா தீர்க்கதரிசனம் 53ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனத்தை அவர் வாசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு தோல் சுருளை எடுத்து சந்தேகம். பிலிப்புவை கர்த்தர் ரதத்தில் என்ன பண்ணாரு? இந்த வசனத்தை வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பும் போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஸ்தோத்திரம். பிலிப்பு எங்க இருக்காரு? இப்ப அவர் ஒரு இடத்துல இருக்காரு. எங்க? இந்த வாசிச்சம் பாத்தீங்களா, சமாரியா. இந்த இடத்துல இவர் இருக்காரு. இவர் ஒரு பக்கம் ரதத்துல போயிட்டு இருக்காரு. ஆவியானவர் எங்க கொண்டு போறாரு? ரதத்துல போய் ஏறிக்க. அதே ஆவியானவர் கந்தாகிய மந்திரிக்கு ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஏஞ்சி பகார பிலிப்புவை காணோம். மறுபடியும் எங்க வந்துட்டார்? எருசலேமுக்கு. எப்படிங்க அது சாத்தியமாச்சு? எப்படி இது சாத்தியமாச்சு? மந்திரி பிலிப்புவை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதற்கு பின்பு 37ஆவது வசனத்தில், அதற்கு பின்பு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். இருவர் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. வாசிங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். பிலிப்புவை மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனார். இப்ப தைரியம் எப்படி வருது? பிலிப்பு எப்படி ஆர்டர் நடத்துறாரு? ஆவியான தூக்கிக்கிட்டு போறாரு பிலிப்புவை. பிலிப்பு நினைச்சு பார்த்துருப்பாரா இந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன் அப்படின்னு? மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன்னு பிலிப்பு நினைச்சிருப்பாரா? எங்கேயோ இருந்தவர் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? ரதத்தில் சேர்த்தாரு, ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. தண்ணீர்லேருந்து கரைக்கு வந்த உடனே ஆவியான பிலிப்பை கொண்டு போய் பழைய இடத்துக்கு வச்சிட்டார். அப்போ மேல் வீட்டு அனுபவத்துக்கு நம்ம போகும் பொழுது நமக்கு தைரியத்தை கொடுப்பாரு. நம் மூலியமாக அற்புத அடையாளங்களை நடத்துவார். நம்மை இடம் மாற்றி ஊழியம் செய்ய தேவன் நடத்தி கொண்டே இருப்பார். நீங்கள் கண்களுக்கும் உங்கள் சிந்தைக்கும் அப்பாற்பட்ட ஊழியத்தை செய்ய வைக்க ஆவியானவரால் முடியும். மேல் வீட்டு அனுபவம் இருந்தால் செய்ய வைக்க முடியும். சிலர் கேட்கலாம், இதுக்கு ஏன் பாஸ்டர் எங்களுக்கு பிரசங்கம் பண்றீங்க? போய் பைபிள் காலேஜ் பசங்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சிலர் நினைக்கலாம். பைபிள் காலேஜ் பசங்களும் ஒரு நாள் விசுவாசியாக இருந்தவர்களே. எங்களுடைய பைபிள் காலேஜ் டைரக்டர் ஒன்று சொல்லுவார். சிரிச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் என் மூலியமா லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தொடுவார் அப்படின்னு சொல்லுவார். லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தொடுவார் அப்படின்னார். அப்போ நான் யோசிப்பேன்,
எப்படி இவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் தொற்றுக்காருன்னு வேற சொன்னார் சாட்சியா. ஐயோ எப்படி இது சாத்தியமாச்சு, இது கிடையாதே அப்படின்னு நாங்களா யோசிக்கிற மாதிரி யோசிச்சப்ப அப்போ ஒரு வார்த்தையை அவர் அழகாக சொன்னார். ஒரு ஊழியக்காரன் 1000 விசுவாசிக்கு சமம். ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் 1000 விசுவாசியை சந்திப்பார் என்றால் அந்த ஒரு ஊழியக்காரன் நான் உருவாக்குறேன். இந்த ஸ்தலத்திலேருந்து எத்தனையோ ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்கிறோம். அப்போ எத்தனை லட்சங்கள் சந்திக்கப்பட்டிருக்கணும் யோசிங்கன்னாரு. அப்போ ஒருவரை எழும்பினா 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், தொட வைப்பார். ஒருவர் எழும்புனா 1000 ஆத்துமாக்களை தொட வைப்பார். ஒருவன் 1000 பேரும் 2 பேர் சேர்ந்தா 10,000 பேரை துரத்தலாமா. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க. ஒரு ஒரு தலைக்கு 1000 ஆத்துமாக்கெல்லாம் நம்ம சபையில் எத்தனை ஆத்துமா எனக்கு இருந்திருக்கணும் சொல்லுங்க. 30 விசுவாசிகள் 30,000 ஆத்துமாக்கள். அந்த 30,000 ஊழியம் செஞ்சா 30,000 போய் ஒரு தலைக்கு 1000, ஒரு தலைக்கு 1000னா 30,000 போனா 30,000 பேத்துக்கு ஒரு தலைக்கு 1000 கணக்கு பண்ணா எத்தனை 1000 வரும்? எனக்கு நம்பர் தெரியல. வளர்ந்துருக்கணும் நம்ம சபையை, எல்லா சபைகளும் வளர்ந்துருக்கணும், நம்ம சபையும் வளர்ந்துருக்கணும். 20 வருஷமா இங்கே ஊழியம் என்ன பண்ணுது இருக்கு. இங்கே 20 வருஷ விசுவாசிகள் இருக்கிறீங்க, 10 வருட விசுவாசிகள் இருக்கிறீங்க, பிறப்பு முதல் விசுவாசியா இருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களை கொண்டு கர்த்தர் எத்தனை பேரை இது வரைக்கும் தொட்டு இருக்கிறாரு, உங்களை கொண்டு எத்தனை பேரு கர்த்தர் ஞானஸ்தானத்துக்கு நடத்த வச்சிருக்கிறாரு. நானே எடுக்கல பாஸ்டர். அதானே இதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன் பெந்தேகோஸ்து காரணா மாறணும் அப்படின்னு. பெந்தேகோஸ்து காரணா மாறணும். பிலிப்பு பெந்தேகோஸ்து காரணா மாறினதுனால கந்தாகிய மந்திரிக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தார். பெந்தேகோஸ்து காரணா பிலிப்பு மாறினதுனால அவருடைய பிரசங்கத்தில் சமாரியா பட்டணத்துலேருந்து அநேகர் கிளம்புறாங்க. பேதுரு பெந்தேகோஸ்து காரணம் இருந்ததுனால மாய வித்தை பண்ணுற சீமோன் என்பவன் பணத்தோடு வந்து நிற்கிறான். எங்கேருந்து அபிஷேகம், மேல் வீட்டின் அனுபவம், அது நம்மை கொண்டு போகும். அப்ப ஒரு பெந்தேகோஸ்தே என்னும் மேல் வீட்டு அனுபவம் நமக்குள் இருக்குமானால் இவ்வளவு அடையாளங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்யறதுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மையும் ஜீவனும் உள்ளவரா இருக்கிறார். அனுபவத்துக்கு போக நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அந்த அனுபவத்துக்கு போக உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அந்த அனுபவத்துக்குள்ளே போக உங்களுக்கு வாஞ்சை இருக்கா? அப்போ முதல் அனுபவம் நமக்கு எதை கொடுப்பாரு? தைரியத்தை கொடுப்பாரு. தைரியம் எங்கேருந்து வரும்? மேல் வீட்டு அனுபவத்தில் வரும். அப்போ ஒரே காரியம், நமக்கு தைரியம் வேணும். என்ன தைரியம் வேணும்? பிசாசை துரத்துறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். கரியை கொண்டு போக நமக்கு தைரியம் வேணும். மாமிசங்களை கொண்டு போக நமக்கு தைரியம் வேணும். எது நடந்தாலும் சரி தைரியம். என்ன தைரியம்? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு மட்டும் எவன் நிற்கிறான் நான் பார்க்குறேன். ஒரு மனுஷனை இடத்துக்கு ஏற்றது போல பயன்படுத்துவது அபிஷேகம். நாம் இருக்கிற இடத்துல நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். நம்மளை சுற்றி விக்கிரகம் நிறைஞ்சிருக்கட்டும், நம்மளை சுற்றி பாவம் நிறைஞ்சிருக்கட்டும், நமக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். பீகார் மாநிலத்தில் ஒரு பகுதி ஒன்று உண்டு, எனக்கு சரியாக அந்த பகுதி ஞாபகத்துக்கு வரலை. அந்த பகுதி முழுக்கவும் ரெட் லைட்டுக்கான ஒரு பகுதி, விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நிறைந்த ஒரு பகுதி தான் பீகாரில் இருக்க ஒரு பகுதி. அந்த இடத்துல ஊழியம் செய்கிறதற்கு ஊழியக்காரங்க போனாங்கனாக்க அந்த ஊழியக்காரங்களையே குட்டிச்சவராக்குறது தான் அந்த ஊருடைய பழக்க வழக்கமே. ஊழியக்காரங்க போனாலும் ஆண்கள் பெண்கள் யார் ஊழியத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்கு போக ரொம்ப என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. ரொம்ப இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. அங்கே ஒரு சிறு பிள்ளை ரட்சிக்கப்படுறா. அந்த இடத்துல பெண் பிள்ளைகள் பிறந்தா அவங்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டம்.
ஆண் பிள்ளை பிறந்து அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்பட மாட்டாங்க. பெண் பிள்ளை பிறந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற அந்த இடத்துல அந்த பெண் பிள்ளைய ஒரு பெண் பிள்ளை வளருது. வளர வளர இன்றைக்கு கூட நீங்கள் சில இடத்துல பார்த்துருப்பீங்க, அவங்க என்ன பண்ணால் சீக்கிரமாக அந்த பிள்ளைங்க வந்து அந்த பருவநிலை அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பல காரியங்கள் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க பெண் பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு பொம்பளை பிள்ளை ரட்சிக்கப்படுறா, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறா. அவள் ஒரு பருவநிலை அடையும் பொழுது அவளை கொண்டு போய் விற்று போடுறாங்க. விற்று போடும் பொழுது அந்த விற்கப்பட்ட இடத்துக்கு அந்த பொண்ணு போகிறா. அந்த பொண்ணை ஸ்தோத்திரம் கெடுக்கும்படியாக, அந்த பொண்ணை இது பண்ணும்படியாக வரும் பொழுது இந்த பொண்ணு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஜெபம் பண்ண அந்த பொண்ணை யாரும் என்ன பண்ணலை, தொடலை. அந்த பொண்ணை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் கொண்டு போய் எங்கேயாவது போன்னு விட்டாங்க. மறுபடியும் அதே ஊருக்கு அந்த பொண்ணு வந்தா. அதே ஊருக்கு வந்து இப்போ பாருங்க, நம்மளை சுற்றி பாவமே இருந்தாலும் நமக்குள்ள அபிஷேகம் இருந்தால் அந்த அபிஷேகம் நம்மளை என்ன பண்ணும், வேறு பிரித்து காண்பித்து நம் மூலியமாக ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தும். அந்த சின்ன பிள்ளை ஒரு 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 வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறா. அங்கே ஒரு பெரிய ஒரு பாவம் நடக்குது. அங்கே ஒரு 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 பெண்மணிக்கு ப்ளீடிங் நிறைய போயிட்டு இருக்கு. நிற்க முடியல, அழுது 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 அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சின்ன பிள்ளை போகிறா, ஜெபம் பண்ணுறா, நின்று போச்சு. அங்கே இருக்கிற ஒரு ஒரு சாஸ்திரமே என்ன, பெண் பிள்ளைங்க பிறந்தா இந்த வேலைக்கு தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல, பாவம் நிறைந்த ஒரு இடத்துல, இப்படிப்பட்ட ஒரு ஆவி கிரியை செய்கிற இடத்துல ஒரு புள்ள ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவ கிளம்பி ஊழியம் செய்கிறா. இன்றைக்கு அந்த இடத்துல அந்த பெயரோட யாருமே கிடையாது. காரணம் என்ன, அபிஷேகம் செஞ்ச வேலை அந்த அளவு. சாட்சியாக சொல்கிறாங்க, இன்றைக்கு என்னுடைய நான் வசித்த அந்த பட்டணத்தில் இன்றைக்கு இந்த தொழிலை செய்கிறவங்க யாருமே இல்லை. அவங்கள கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் பிரகாசிக்க வைத்தாருன்னா நம்மளை கொண்டு நம்ம தேசத்தில் கர்த்தரையும் பிரகாசிக்க வைக்க மாட்டார். அப்போ அபிஷேகம் தான் தைரியம் என்ன பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். அபிஷேகம் தான் தைரியமாக நிற்க முடியும். வேசித்தனம் நடந்தாலும் சரி, விபச்சாரம் நடந்தாலும் சரி, பாவம் நடந்தாலும் சரி, அங்கே போய் என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். யோசேப்பை போல நிற்கணும்னா என்ன வேணுமா, அபிஷேகம் வேணும். உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தனித்துவமாக தெரியணும்னா உங்களுக்கு என்ன தான் வேணும், அபிஷேகம் தான் வேணும். வேலை செய்கிற இடமோ படிக்கிற இடமோ நீங்களை வேறு பிரித்து காட்டணும் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன வேணும், அபிஷேகம் இருந்தால் தான் உண்டு. மேல்விட்ட அனுபவம் இல்லாமல் நீங்கள் தேசத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. தேவனுக்கென்று சாதிக்கிற மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இல்லைன்னா அவன் தேவனுக்காக எதையுமே செய்ய முடியாது. இத்தனை பேர் இருக்கிறீங்க, சந்தோஷம். உங்களை கொண்டு இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கணுமா வேண்டாமா? இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வேலை செய்யல போல. நமக்குள்ள என்ன வேணுமா, தைரியம் வேணுமா? நமக்குள்ள ஒரு மேல் வீட்டின் அனுபவம் என்ன பண்ணுமா, வேணுமா? மேல் வீட்டு அனுபவம் இருந்தால் நம்மை கர்த்தர் தைரியமாக கெடுத்து என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். அப்போ தேவ சமூகத்தில் இன்றைக்கு எல்லாரும் இருக்கிறீங்க. அப்படியே எல்லாரும் முழங்கால் படியிட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் தரித்து ஜெபித்து வேண்டுதலில் தரித்திருந்தது போல் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால் தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு ஒரு மனப்பட்டவர்களாக ஒரு வார்த்தையில் ஒரு மனதோடு ஏக சிந்தையோட தேவ சமூகத்தில் கேட்கலாமா,